தன்னோட கணவரை விடவும் நகை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த நகைக்காக தான் கணவரை படாத பாடுபடுத்தும் ரொம்ப பாசியான மனைவி. இன்னொரு பக்கம் தன்னோட கணவரை இழந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய வீட்டுல தனிமையில வாழ்ற இன்னொரு பொண்ணு. அப்படி அவங்க வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வராங்க. அவனுக்கு சாப்பாடு போட்டு தன்னோட வேலைக்காரனா வச்சுக்கிட்டு ஒரு கடத்துல அவனையே எப்படின்னா அடையணும்னு அவங்க பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் நடக்குது, அங்க காத்திருக்கிற மர்மங்கள்லாம் என்ன அப்படின்றதுதான் இந்த கடையில பல ட்விஸ்டோட முக்கியமா கிளைமேக்ஸ்ல அல்டிமேட்டான ஒரு ட்விஸ்டோட சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம புட்டோ புர்போ அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எனக்கு இந்த மாதிரி த்ரில்லிங்கான படம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்க. மத்தவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. தரமான சம்பவம் இருக்கு. லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்துல ஒரு மிகப்பெரிய வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அறை இருக்குங்க. அந்த அறையில எப்பவுமே சந்திக்கிற ஒரு 3 நண்பர்கள் இன்னைக்கு ராத்திரியும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக அவங்க 3 பேருமே வந்திருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோக்கள். இவங்க பேரெல்லாம் சொல்லிடுறேன். இந்த வெள்ளையா இருக்காரு பாத்தீங்களா, இவர் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ. இவர் பேரு ஸ்ரீனிவாசன். 2ஆவதா இருக்காரு இவர் பேரு ஸ்ரீதர். 3ஆவதா இருக்கிறவர் பேரு கோபாலு. இப்ப இவங்க 3 பேருமே அந்த இடத்துல சந்திச்சு அவங்க வாழ்க்கையில நடக்கிற கொடுமைகளை பத்தி தான் பேசுறாங்க. என்னப்பா எப்ப பார்த்தாலும் இங்க இருக்கிற லேடிஸ்க்கு தான்ப்பா அதிக சப்போர்ட். நம்ம வீட்டு லேடிஸ் கிட்ட நம்ம வாங்குற அடிய பத்திலாம் யாரும் பெரியா பேச மாட்டாங்க அப்படின்னு சீனிவாசனும் புலம்பிட்டு, எப்பா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க 2 பேருமே அங்க சிரிக்க, ஓ பேச்சுலர்ஸா நீங்க, உங்களுக்கு என் கஷ்டம் பத்தி புரியாதுப்பா, எனக்கு தான் என் கஷ்டம் பத்தி புரியும். ஒரு அழகிய தான் திருமணம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு பொண்ணு திருமணம் பண்ணிக்கிட்டு நான் பட்ட அவஸ்தை இருக்கே, அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல அப்படின்ற மாதிரியும் அவர் அங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க. சீனிவாசன் சார் எப்படின்னா அதை சொல்லுங்க, வாய் விட்டு சொன்னா நோய் விட்டு போகும், மனசுல இருக்கிற பாரமும் குறையும் சார், உங்க கதையை ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் சீனிவாசன் தன்னோட கதையை சொல்றாரு. இந்த கதை 1920களில் நடக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. நம்ம சீனிவாசன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஒரு பயங்கரமான பணக்காரருங்க. அப்படி அவருக்குன்னு ஒரு 2-3 பங்களா இருக்கு. லேட் மேரேஜ் தான் பண்ணிருப்பாரு. சீனிவாசனுக்கு அப்பா அம்மாலாம் இல்ல, ஒரே ஒரு பாட்டி அம்மா தான். இப்போ தான் பாட்டிக்கிட்டேயும் வந்து, பாட்டி எனக்கு திருமணமானதுல இருந்து நான் என் மனைவியோட இந்த வீட்டுல தானே இருக்கேன், நான் போய் அந்த பங்களா வீட்டுல கொஞ்ச நாள் இருந்து வரேன், அவளும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா, நானும் கொஞ்சம் தனிமையில அவளோட ஜாலியா இருப்பேன், போயிட்டு வரவா அப்படின்ற மாதிரி கேட்க, பாட்டியும் என்னப்பா கூட்டு குடும்பமா வாழலான்னு சொல்லிட்டு இப்ப தனியா போறியே, அங்க இருந்து உன்னோட பிசினஸ பாத்துக்கிறது வேற ரொம்ப கஷ்டம், நீ வேற டிராவல் பண்ணி போயிட்டு வர மாதிரி இருக்கும், அதெல்லாம் உனக்கு ஓகேவான்னு கேட்க, என் மனைவிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவ தனிமையில இருக்கணும்னு ஆசைப்படுறா, அவளை கூட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவரோட மனைவி பேர் மோனி. அப்படி அந்த மோனியை கூட்டுட்டோம். சீனிவாசன் கிளம்புறாரு. என்ன மோனி சந்தோஷமா இருக்கியா? அந்த பங்களா சாதாரண பங்களா இல்ல, எங்க குடும்பத்துல யாருக்கு திருமணமானாலும் அந்த பங்களால போயிட்டு ஒரு 2-3 வருஷம் வாழ்வாங்க. ஆக்ராக்கு ஒரு தாஜ்மஹால்னா எங்க ஊருக்கு இந்த பங்களா அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பங்களாக்கும் மோனியை அவரு கூட்டிட்டு வராரு. மோனியுமே கையில ஒரு பெட்டியோடையும் அந்த பெட்டியை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டு இப்ப அந்த பங்களாக்குள்ளேயும் நுழைய, அங்க ஒரு வயசான தாத்தா இருக்காருங்க. அவரு தான் இந்த பங்களாவை பாத்துக்கிறவரு போல. வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க? கடைசியா உங்க அப்பா இந்த இடத்துக்கு வந்தது, அதுக்கப்புறம் நீங்க தான் வரீங்க, இங்க உங்களுக்கு ஒரு பங்களா இருக்கிறதே மறந்தீங்க அப்படின்ற மாதிரியும் அந்த பங்களாவை பாத்துக்கிறவரு சீனிவாசன் கிட்ட சொல்ல, சீனிவாசனும் அதான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் இங்க தான் சில வருஷம் இருக்க போறன்ற மாதிரியும் சொல்றாரு. அப்படி அந்த பங்களாக்குள்ள வேற ஒரு கிளி இருக்கு. அது வேற எதுனா பேசினா ரிப்பீட் பண்ற கிளி போல இருக்கு. அதை பாக்குற ஹீரோவோட மனைவி மோனிக்கும் ரொம்ப பிடிச்சு போகுது. இப்ப அந்த பங்களாவையும் அந்த வேலைக்காரர் அப்படியே சுத்தி காமிக்க, இங்க நம்ம மோனி இருக்காங்க பாத்தீங்களா, அங்க அவங்களோட அறைக்குள்ள வராங்க. அப்படி அந்த அறையை சுத்தி பார்க்கும் போதோ அந்த அறையை ஒட்டியே ஒரு நதி போயிட்டு இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த அறைக்குள்ள ஒரு மிகப்பெரிய படம் இருக்கிறதையும் அவங்க பாக்குறாங்க. ஹீரோவுமே வந்து, இந்த படத்துல இருக்கிறது யார் தெரியுதா, இதுதான் என்னுடைய அம்மா, 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவை எங்க அப்பா இங்க கூட்டிட்டு வந்தாரு, எங்க அம்மாவுக்கு ஆசைப்பட்ட நகை பணம் புடவை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு. அப்படி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக அவங்கள உட்கார வச்சு இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சாரு. அதுல இருந்து இந்த பெயிண்டிங் ஒரு அடையாளமா இந்த வீட்டுல இருக்கு. இதை பார்க்கும் போதெல்லாம் எங்க அம்மா தான் எனக்கு ஞாபகம் வரும்ன்ற மாதிரியும் சொல்ல, இப்ப அவங்க மனைவியும் அப்படியே அந்த நதியை பார்க்க, இது என்ன கங்கை நதியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கங்கை நதி இல்ல, இந்த ஊர் நதி, சும்மா ஜிங்குன்னு போயிட்டே இருக்கும், எப்பனா உனக்கு போட்ல போனா சொல்லு கூட்டு போறேன்ற மாதிரியும் ஹீரோ சொல்ல, ஆனா அவங்க மனைவி பெருசா ஹீரோ கிட்ட பேசுற மாதிரியும் அவர் பேசுறத கண்டுக்கிற மாதிரியும் கூட தெரியல. அவர் வேற பக்கத்துல வராரா, இவங்க வேற தள்ளி தள்ளி போறாங்க. சரி கூச்ச சுபாவம் போல இருக்குன்ற மாதிரியும் அங்க ஹீரோ நினைச்சுக்க, கொஞ்ச நேரத்துல இந்த ரூம்ல உனக்கு எதனா மாத்தணுமான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அப்பதான் அவங்க மனைவி, ஒரு விஷயத்த மட்டும் மாட்டுங்க, அங்க உங்க அம்மாவோட போட்டோ இருக்குல்ல, அதை தூக்கி வெளியே போடுங்கன்ற மாதிரி சொல்ல, ஹீரோவோட முகம் மாறுது. என்னடா இது, வந்த உடனே எப்படி தூக்கி எரிஞ்சு பேசுறாளேன்ற மாதிரியும் அவர் நினைக்க, இப்ப இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற அந்த ஸ்ரீதரும்
தோப்பாலும் இருந்தாலும் உங்க மனைவி ரொம்ப தான் சார் இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினா, அதுவும் கல்யாணம் ஆன புதுசுலயே பேசினா எப்படி ஒரு கணவர் மனைவிக்குள்ள ஒரு பாண்டு கிரியேட் ஆகுன்ற மாதிரியும் அவங்க பேசுறாங்க. அதுல தான் சார் நானும் மாட்டிக்கிட்டேன் சார். தொடர்ந்து கேளுங்க, இதோட பெரிய ஷாக்கிங்கான விஷயம்லாம் என் கதையில இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ நம்ம ஸ்ரீனிவாசன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு வேலைக்கு அந்த படகு மூலியமா தான் பக்கத்து ஊருக்கு வரணுங்க. அப்படி வந்து அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்க அப்ப அவருடைய ஆபீஸ்ல ஒரு கணக்கு வராருங்க. அந்த கணக்கு புள்ள யாருன்னா நம்ம ஹீரோவுடைய கசினு. டேய் தம்பி, நீனாடா இங்க வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ ஷாக்காவ, ஐயோ அண்ணா இந்த வேலை கிடைச்சதே பெரிய விஷயம்னா, எங்க அப்பாவே உங்க அப்பாவுக்கு பணிவிடை செஞ்சவர் தானே அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கான். அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோக்கு ஒரு போஸ்ட் டெலிவர் ஆகுதுங்க. அதாவது அவர் ஒரு புடவைய வாங்கியிருப்பாரு, பட்டு புடவை தன்னோட மனைவிக்கு கொடுக்கறதுக்கு தான் வாங்கியிருப்பாரு. அதையும் பார்த்ததும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அந்த பார்சலை எடுத்துக்கிட்டோம் தன்னுடைய வீட்டை நோக்கி போக, அங்க வீட்லயோ நம்ம ஹீரோவோட மனைவி அந்த மோனி உட்காந்து இந்த வீணைய வாசிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தொலைவில் இருந்து ஹீரோ பாக்குறாரு. ஆஹா, என்ன அருமையான குரல்! சுசீலாக்கு அப்புறம் இப்படி ஒரு குரலை நான் கேட்டதே இல்லப்பா அப்படின்னு நினைச்சு தான் மனைவி கிட்டே வந்து அந்த புடவைய கொடுக்க, அது வரைக்கும் ஹீரோவை பார்த்தாலே பேசாம அமைதியா இருக்கிற மனைவி டபக்குன்னு அந்த கவரை பிரிக்கிறாங்க. அதுக்குள்ள இருக்கிற முதல்ல ஒரு பொட்டி மாதிரி இருக்குங்க. அந்த பெட்டியை திறந்தா கொலுசு கிடக்கு. கொலுசு, அதுவும் வெள்ளி கொலுசு, சூப்பருங்க அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற அந்த புடவையும் எடுத்து பாக்குறாங்க. பட்டு புடவைன்னு சொல்லி அதையும் மேல போட்டுக்கிட்டு இப்ப அந்த ரெண்டு விஷயத்திலயுமே அவங்க கண்ணு இருக்கு. பின்னாடி வந்து நம்ம ஹீரோவும் எப்படிமா இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா ஹீரோவை கண்டுக்க கூட மாட்றாங்க. ஹீரோவோட கையை தட்டி விட்டுட்டு அந்த ரெண்டு பொருளையும் பத்திரமா பீரோல வைக்க போயிடுறாங்க. என்னடா இது, வாங்கி கொடுத்த நமக்கு மதிப்பு இல்ல, ஆனா அந்த பொருளுக்கு மதிப்பு இருக்கேன்ற மாதிரியும் ஹீரோக்கு ஒரே சங்கடமா போயிடுதுங்க. இப்ப வெளியே வந்து அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க வீட்டு வேலை வேற வந்து, ஐயா ராத்திரி பிரியாணி சாப்பிடுறீங்களா பாயா சாப்பிடுறீங்களான்னு கேட்க, என் வாயில எதனா வந்துடும், எதனா பண்ணி வைடா அப்படின்ற மாதிரியும் கத்துறாரு. இப்ப ராத்திரி ஆகுதுங்க, ஒரு 10 மணி ஆகுது. இந்த வரைக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து நம்ம ஹீரோயினோட ஒன்னா ஒரு ராத்திரி கூட இருந்ததில்ல. ஆனா இன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோவுடைய மனைவி மோனி அங்க அவங்கள அலங்கரிச்சுக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டும் நடந்து போறாங்க. அதை பாக்குற ஹீரோக்கும், என் பொண்டாட்டியா இது இல்ல பேய் எதனா நடந்து போதா அப்படின்ற மாதிரி கேட்க, யாரு நான் தான் உங்க மோனி தான் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. என்னடா இது, நேத்தெல்லாம் சரியா பேசல, இன்னைக்கு நகை வாங்கி கொடுத்த உடனே இப்படி மாறிட்டாளா, இல்ல இவ சுபாவமே இதுதானா அப்படின்ற மாதிரி இவருக்கும் ஒன்னும் புரியாம இருக்க. இப்போ மோனியுமே நேரா நம்ம ஹீரோவுடைய அம்மாவுடைய படம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அந்த படத்துல இருக்கிற ஒரு விஷயம் என்னோட உடம்புல குறையுது, அது என்னன்ற மாதிரி கேட்க, எங்க அம்மா கொஞ்சம் ஒல்லியா இருக்காங்க, நீ லைட்டா பூசினபடி இருக்க அதானே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஏய் நான் அதை சொல்லல, நல்லா உங்க அம்மாவை உத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பாருன்ற மாதிரி இவங்க சொன்னதும், அப்பதான் அங்க ஒரு நெக்லஸ் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. உங்களுக்கு கொஞ்சமாச்சு பொறுப்பு இருக்கா, உங்க அப்பா உங்க அம்மாக்காக அந்த வைர நெக்லஸா வாங்கி கொடுத்தாங்கல்ல, அந்த நெக்லஸ் இப்ப எங்க போச்சுன்ற மாதிரி கேட்க, ஹீரோவுடைய முகம் மாறுது. நடுவுல கொஞ்சம் கடன் ஆயிடுச்சுமா, அதனால அந்த வைர நெக்லஸ அடகு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஒன்னும் கவலைப்படாத, கூடிய விரைவில் அந்த வைர நெக்லஸை மீட்டு உனக்காக எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ சொல்ல, என்னது நீங்க கடன் ஆயிடுச்சுன்னா நகையெல்லாம் வச்சுதான் அந்த கடனை அடைப்பீங்களா, என்ன குடும்பம் இது, உங்களுக்கு கேவலமா இல்லையா அப்படி பேசுறதுக்குன்ற மாதிரியும் இவங்க கோச்சிக்கிறாங்க. ஐயோ கோச்சிக்க வேற செஞ்சுட்டாலேன்னு சொல்லி ஹீரோவும் அங்க ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சுன்னு கெஞ்சுறாரு. கொஞ்சம் டைம் மட்டும் கூட, பிசினஸ் பிக்கப் ஆயிடுச்சுன்னா அந்த நகையை மீட்டு கொண்டு வந்துடுற மாதிரியும் சொல்லிட்டு தான் மனைவியையும் கட்டி அணைச்சிக்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல நம்ம ஹீரோ பண்ற பிசினஸ் இன்னும் மோசம் அடையுதுங்க. ஆமாங்க, அவருக்கு நிறைய விதத்துல நிறைய கடன்கள் வந்து சேருது. அந்த கடன்களை அடைக்கிறதுக்கு அவர்கிட்டயும் காசு இல்ல. கடன் கொடுத்தவங்க வேற காசு வேணும்ன்ற மாதிரி இந்த வட்டி காசை வேற போட்டுக்கிட்டே போக ஹீரோக்கு இப்போ ஆப்ஷன் இல்ல. மனசை கொஞ்சம் கல்லாக்கிக்கிட்டு தான் மனைவிய பார்க்க வராரு. இன்னைக்கு வேலையில ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுமா. என்னங்க பிரச்சனை? அது நிறைய கடன் ஆயிடுச்சுமா, என்னால அந்த கடனை இப்போதைக்கு அடைக்க முடியல, நீ நினைச்சா அதை அடைக்கிறதுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் தயங்கிக்கிட்டே வந்து, உன்கிட்ட நகை இருக்குல்ல, அதான் நீ சீசனமா கொண்டு வந்தது, அதை மட்டும் கொஞ்சம் கொடுக்குறியா, அதை வச்சு இந்த கடனை நான் அடைச்சிருவேன், கொஞ்ச நாள்ல மீட்டு கொடுத்துடுறன்ற மாதிரியோ சொல்றாரு. சொன்னதும் அங்க மோனியோடைய முகம் மாறுது. என்னடா சொல்ற, எது என்னடாவா? ஆமாண்டா, பொண்டாட்டியோடைய நகையை வந்து கேக்குற, உனக்கு கொஞ்சமாச்சு விவசாயம் இருக்கா, நீ இல்லாம கூட இருந்துருவேன், இந்த நகைகள்லாம் இல்லாம இருக்க மாட்டேன், இதுக்கு மேல என்கிட்ட பேசாத, ஒரு வார்த்தை பேசாத, இங்க இருந்து அப்படியே போயிடு அப்படின்ற மாதிரி அவங்க கத்திட்டு நேரா அந்த நகையெல்லாம் வச்சிருக்கிற அந்த பாக்ஸையும் வந்து கட்டி அணைச்சிக்கிறாங்க. என்னடா பொண்டாட்டியே இப்படி பேசுறா, நம்ம கிட்ட எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாளேன்னு சொல்லி ஹீரோக்கும் அங்க ஒண்ணுமே புரியாம இப்போ ஒரு சோகத்தோடையே மறுபடியும் தன்னோட வேலைக்கு கிளம்ப, ஹீரோயினுக்குமே தான் கணவர் எங்க நம்மளுக்கு தெரியாம நம்ம நகையை திருடிட போறாரு அப்படின்ற ஒரு பயம் வருது. அப்பதான் தான் கணவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிற அந்த கசின் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை போன் பண்ணி வர வைக்கிறாங்க. இப்போ அவங்கிட்டையும் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா, என் கணவர் இப்போ வேலை விஷயமா மும்பை வரைக்கும் போயிருக்காரு, எப்படியோ வரத்துக்கு 2-3 நாள் ஆகும், நான் அதுக்குள்ள இந்த
இடத்த விட்டு என்னுடைய வீட்டுக்கு கிளம்பி ஆகணும், அதுக்கு எனக்கு ஒரு போட்டு ரெடி பண்ண முடியுமான்ற மாதிரி அவங்க கேட்க அந்த கசின் பையனும் என்ன நீங்க பேசுறீங்க அண்ணி, அண்ணன் திரும்பி வர வரைக்கும் உங்களை பத்திரமா பாத்துக்க சொல்லி என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு, நீங்க என்னன்னா அண்ணனை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க எதுக்காகன்ற மாதிரி கேட்க உங்க அண்ணனோட வாழ முடியல, எனக்கு என்னோட நகைகள் தான் முக்கியன்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. என்னது நகைகளா, என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் போதோ என்கிட்ட ஒரு 60-70 பவுன் நகை இருக்கும், அதையெல்லாம் பத்திரமா என் வீட்டுக்கு கொண்டு போனோம், இங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்ற மாதிரியும் அவங்க உணர்றாங்க. இதுக்கு மட்டும் எனக்கு உதவி பண்ணனா உனக்கு எதனா கைமாறு பண்றன்ற மாதிரியும் அவங்க சொல்ல இப்ப அதுக்கு அந்த கசின் பையனும் ஒத்துக்கிறான். ராத்திரி வந்துருங்க, இந்த இடத்தை விட்டு உங்களை போட்ல கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப ராத்திரி ஒரு 12 மணி ஆகுதுங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் இந்த நகைகளை பொட்டியில வச்சா கூட பத்திரமா இருக்காதுன்னு சொல்லி தான் உடம்பு முழுக்க அதை போட்டுக்கிறாங்க. அப்படி தன்னை மொத்தமா அலங்கரிச்சுக்கிட்டு அந்த ஆத்தங்கரையோரம் வராங்க. அங்கேயும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த கசின் பையன் அண்ணி நகை கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே அந்த பெட்டி எங்கன்னு கேட்க அது எல்லாத்தையும் நான் தான் போட்டு இருக்கேன்ற மாதிரியும் அங்க அவங்க விலக்கி காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் அவன் கண்ணு ஒரு மாதிரி மினுமினுக்குதுங்க. அப்படி அந்த பையனுக்கும் அந்த நகைகள் மேல ஆசை வருது. இப்ப அந்த இடத்துல நம்ம மோனிய கூட்டிட்டு அந்த பையன் அந்த படகுல கிளம்புற மாதிரியும் அப்ப பயங்கரமான ஒரு புயல் வர மாதிரியும் அங்க காமிக்க இங்க நம்ம ஹீரோ மும்பைக்கு வராரு. அவருக்கான கடன் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறாரு. அவரோட வேலையில ஒரு சின்ன முன்னேற்றம் ஏற்படுது. எப்படியோ இதுல இருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயாச்சுப்பா அப்படின்னு சொல்லி இப்ப தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினா அங்க அவர் மனைவி அந்த மோனிய காணுங்க. தேடி பார்க்கும் போதோ அங்க அந்த பெட்டிலாம் இருக்கும் பாத்தீங்களா, நகை பெட்டி, அதுல இருக்கிற எல்லா நகைகளையும் எடுத்துக்கிட்டு மோனி கிளம்பியிருக்காங்க. ஹீரோக்கு வேற ஒரு லெட்டர் வேற வச்சுட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன தேடாதீங்க, இதுக்கப்புறம் உங்களோட என்னால வாழ முடியாதுன்ற மாதிரியும் அந்த லெட்டர்ல இருக்க ஹீரோ இன்னும் உடஞ்சு போறாரு. தான் மனைவியை நினைச்சு அங்க ரொம்ப சோகமாகி குடிக்க செய்யறாரு. நாட்கள் செல்லுது. அப்பவுமே மோனி திரும்பல. இவருக்கு தான் மனைவி பத்தியான நினைவுகள் தான் அதிகமாகிட்டே போகுது. தான் மனைவியோடைய புடவைகளை மோந்துகிட்டோம், அவங்களுடைய எண்ணத்திலேயே வாழ்ந்துகிட்டும் இருக்காங்க. ஒரு வேளையில அங்க ஒரு ரேடியோல 2 நாளைக்கு முன்னாடி நிறைய நகைகளோட ராத்திரி படகுல போன ஒரு பொண்ணு அந்த நகைகளை படகுல இருக்கிற ஒரு ஆண் கொள்ளையடிச்சிட்டு அந்த பொண்ணை தண்ணியில தள்ளி போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தி வருதுங்க. இதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஐயோ, நம்ம மனைவிக்கு தான் இப்படி ஒரு நிலைமையா, பண்ணது நம்ம கசின் தம்பி தானா, ஐயோ அது என் மனைவியா இருக்கக்கூடாதுன்ற மாதிரியும் வேண்டிக்க நாட்கள் இன்னும் கடந்து போகுதுங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இப்ப சம்பாரிச்சு தன்னோட அம்மாவுடைய நகை, அதாவது அந்த டைமண்ட் நெக்லஸ் இருக்கு பாத்தீங்களா, அதையும் மீட்கிறாரு. ஒருவேளை நம்ம மனைவி நம்மளை தேடி திரும்ப வந்துட்டா இந்த நெக்லஸ் அவகிட்ட கொடுத்துடலான்ற மாதிரியும் நினைக்க அப்படி அந்த நெக்லஸ் வந்த அந்த ராத்திரி நம்ம ஹீரோவுடைய வீட்டுல ஒரு கொலுசு சவுண்டு கேக்குதுங்க. என்ன கொலுசு சவுண்டு கேக்குதுன்ற மாதிரி ஹீரோவும் எழுந்து பார்த்தா அங்க தன்னோட மனைவி மோனி அப்படியே நடந்து போறாங்க. மோனி எங்க போயிட்டு இருக்க, நில்லுன்ற மாதிரியும் மோனியா அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போக திடீர்னு அவங்க மறைஞ்சிடுறாங்க. இப்போ மறுபடியும் இதே மாதிரியான சத்தம் அடுத்த நாளும் வருது. ஆனா இந்த வாட்டி நம்ம மோனியா எப்படின்னா நம்ம ஹீரோ பிடிச்சே ஆகணும்னு சொல்லி விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாரு. அப்படி நம்ம ஹீரோவை அந்த நெக்லஸ் இருக்குல்ல, அந்த நெக்லஸோட மோனி அந்த பங்களாவை விட்டு வெளியே கூட்டு வராங்க. அப்படி எந்த நதியோட இவங்க தப்பிச்சிருப்பாங்களோ அதே நதிக்கு கூட்டு வர ஹீரோவுமே மோனி உனக்காக தான் இந்த நெக்லஸை மீட்டேன் போட்டுக்கோன்ற மாதிரியும் அதை கொடுக்க, ஆனா மோனி அதை எதையுமே கேட்காம அந்த நதியிலையும் இறங்குறாங்க. மோனி நதி ஆழமா இருக்கும், இறங்காதன்னு ஹீரோ சொல்ல, ஆனா அதையும் கேட்க மாட்டாங்க. ஐயோ இவ வேற போயிட்டாளேன்னு சொல்லி ஹீரோவும் பின்னாடி இறங்க. அப்போ திடீர்னு அங்க அந்த மோனியோடைய முகம் மாறுது. அவங்க திரும்புறாங்க. உள்ள ஒரு எலும்பு கூட இருக்குங்க. அப்பதான் ஹீரோக்கும் தெரியுது அங்க நம்ம மனைவி உசுரோட இல்ல, இப்ப அவளோட ஆத்மா தான் நம்மளை பார்க்க வந்திருக்குன்ற மாதிரியும் செதறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு இப்போ இந்த 3 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வராரு. சோ இதுதான் சார் என்னோட கதை. இப்படி எல்லாத்துக்கும் ஆத்திரப்படுற என் மனைவி, அதனால வாழ்க்கையவே இழந்த நானு, என்னத்த சொல்றது சார் அப்படின்ற மாதிரி அங்க புலம்பிக்கிட்டு இருக்க. இப்ப இந்த கதையை கேட்டதும் அங்க ஸ்ரீதர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார் என்னுடைய ஸ்டோரி ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்டோரி சார், அதுலயும் கொஞ்சம் அமானுஷமான ஸ்டோரி சார். நான் ரொம்ப பின்தங்கிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவன் சார். எனக்கு இந்த பேய்கள் மேலேயும் மாந்திரிகம் மேலேயும் அதிக நம்பிக்கை இருக்கு. அப்படி எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல இருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமம் இருக்கு சார். அந்த கிராமத்துல குருமா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாந்திரிகத்தெல்லாம் கத்துக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. அப்படி பொடிநடையா அந்த கிராமத்தை நோக்கி நான் நடந்தேன் சார் அப்படின்னு அந்த கதைக்குள்ளேயும் போறாங்க. இப்போ ஸ்ரீதர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் ஹீரோ. இவரை நம்ம ஹீரோனே இதுக்கப்புறம் கூப்பிடலாம். அப்படி 250 கிலோமீட்டர் தள்ளி அவர் அந்த லேடியை தேடி அந்த கிராமத்துக்குள்ளேயும் நுழைறாங்க. அங்க ஒரு பிச்சைக்கார லேடி அந்த கிராமத்து வாசல்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் பார்த்து இப்ப நம்ம ஹீரோ சந்தோஷப்பட, அம்மா எந்துக்கோங்கம்மா, உங்க பையன் வந்திருக்கமா அப்படின்ற மாதிரியும் சொல்ல இப்ப அந்த லேடியும் எழுந்து அப்படியே இவரை பார்த்து முறைக்கிறாங்க. டேய் யாரா நீனு? அம்மா என் பேர் ஸ்ரீதர், உங்ககிட்ட ஒரு ஸ்டூடெண்டா சேரத்துக்கு வந்திருக்கேன், எனக்கும் உங்க வித்தைகளெல்லாம் கத்துக்
கொடுங்கன்ற மாதிரி கேட்க, யாரா அவன் பைத்தியக்காரன், நானே சோறு இல்லாம பத்துனுக்கிறேன், என்கிட்ட வந்து வித்த கத்து கொடு அதை கத்து கொடுன்ட்டு. ஐயோ அம்மா, உங்க பசி ஆத்துறதுக்கு நான் வாழைப்பழம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்ற மாதிரியும் அவர் அந்த பழம் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு. ஆனா அதையுமே பார்த்துட்டு அந்த குருமா தூக்கி எரிஞ்சிட்டு, யாருக்குடா வேணும் சாப்பாடு, எனக்கு தெரியும்டா, நீங்க எந்த கிளம்புடா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஆமாமா, எனக்கு அந்த தந்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுக்கமா, அதை கேட்கறதுக்கு தாமா வந்திருக்கேன், ரொம்ப தொலைவு டிராவல் பண்ணி வந்திருக்கமா, ப்ளீஸ்மா உங்க கூட சேர்த்துக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரியும் கெஞ்சி கேட்க, டேய் நானே பிச்சைக்காரிடா, நானே பிச்சை எடுத்து தான் வாழ்றேன், தந்திரம் சொல்லி கொடுனா எப்படி பிச்சை எடுக்கிறது வேணா சொல்லி கொடுக்குறேன், அதை தாண்டி எனக்கு எதுவும் தெரியாதுடான்ற மாதிரியும் அவங்க சொல்ல, ஆனா விடாம அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் கல்லெல்லாம் அடிச்சு அவனை அங்க இருந்து விரட்டி விட்டுறாங்க. இருந்தும் ஹீரோ அந்த கிராமத்தை விட்டு போலங்க. அந்த கிராமத்துல ஒரு நண்பனை பிடிக்கிறாரு. அப்படி அந்த நண்பனோட சேர்ந்து அங்க ஒரு மரத்தோட ஒரு சின்ன டென்ட் எல்லாம் போட்டு வாழ ஆரம்பிக்கிறாரு. அவரோட எய்ம் எப்படின்னா இந்த குருமா கிட்ட ஒரு உதவியாளரா சேர்ந்தாகணும் அப்படின்ற ஒரு வெறியோட இருக்காருங்க. இப்ப ராத்திரி ஆகுது. இந்த குருமா எப்பவுமே சுடுகாட்டுக்கு பக்கத்துல தான் படுத்து தூங்குவாங்களாம். ராத்திரியில போய் அவங்கள பார்த்தா எதனா ஒரு மாற்றம் கிடைக்கும்ன்ற மாதிரியும் இப்ப அந்த இடத்த நோக்கியும் நம்ம ஹீரோ போக, அப்ப திடீர்னு மரத்து மேல ஒரு பேய் உக்காந்துருக்குதுங்க. அதை பாக்குற ஹீரோக்கு பீதி ஆயிடுது. குடுகுடுன்னு அங்க இருந்து ஓடுறாரு. அப்பதான் அது குருமா அப்படின்ற மாதிரியும் தெரியுது. என்னடா வேணும், எதுக்கு என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதான்ற மாதிரி சொல்ல, ஆமா உங்க கூட எப்படின்னா சேர்த்துக்கோங்கம்மா ப்ளீஸ்மான்ற மாதிரியும் ஹீரோ கெஞ்சுறாரு. சரி ஓகே, நாளைக்கு நான் சொல்ற ஒரு இடத்துக்கு வா, மதியத்துல வந்து என்ன பாரு அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. கட் பண்ணா இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஹீரோ ஸ்ரீதர் கனவுல தாங்க நினைச்சு பாக்குறாரு. அப்படி அடுத்த நாள் மதியமே இந்த குருமாவை பாக்குறதுக்கோ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போக, டேய் உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு நேத்தே அடிச்சு விரட்டினல, இப்ப எதுக்கு மறுபடியும் வந்திருக்க? ஐயோ அம்மா, நேத்து ராத்திரி நான் தூங்கும் போது ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல நீங்க வந்தீங்க, அந்த கனவுலையும் என்ன இங்க வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, அதனால தாமா வந்தேன் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ சொல்ல, சப்பா உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, என்னதாண்டா கத்துக்கணும்ன்ற மாதிரி கேட்க, எனக்கு இந்த தந்திரங்கள் எல்லாம் கத்துக்கணும், உங்களை மாதிரி நானும் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ சொல்றாரு. டேய் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லடா, பல தியாகங்கள் அதுக்காக நம்ம பண்ண வேண்டி இருக்கு, கொஞ்சம் எதனா தப்புச்சுனா கூட உசுரோட இருக்க முடியாது, இதையும் தாண்டி உனக்கு கத்துக்கணும்னு தோணுச்சுன்னா ராத்திரி இதே டைமுக்கு இந்த ஆலமரத்துக்கு வா அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்ல, இப்ப ஹீரோவும் மனசுல தைரியத்தை வளர்த்துக்கிட்டு ராத்திரி அந்த ஆலமரத்துக்கும் வராருங்க. நீ அடங்கவே மாட்டல, சரி ஓகேடா வாடா, இப்பவே உனக்கு கத்து தரேன்னு சொல்லி அந்த குருமாவும் ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், ஒன்னு நீ என்ன மாதிரி ஆகணும்னா என்ன மொத்தமா எடுத்துக்கோ, அப்படி இல்லையா இந்த இடத்த விட்டு ஓடிடுன்ற மாதிரி சொல்ல, ஹீரோ பயப்படுறாரு. ஐயோ நான் உங்களை அம்மா மாதிரி பாக்குறேன், இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்ல, ஓகே நீ என்னோட முதல் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட, இப்போ கடைசியா இன்னொரு டெஸ்ட் இருக்கு, இது தாண்டா முக்கியமான டெஸ்ட் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த மரத்தாண்ட கூட்டிட்டு வந்து, அங்க நதிக்கரையோரம் ஒரு பொண்ணு இருப்பா, அவ அந்த நதியில விழுந்து அவ வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா, இப்ப அவ பிணம் தான் அங்க இருக்கும், அந்த பிணத்தை போய் தூக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அந்த பிணத்தை தூக்கிட்டு வர, இப்ப என்னமா பண்ணுன்ற மாதிரி கேட்க, இப்ப இந்த பொண்ணை நீ வச்சு ஒரு பூஜை பண்ண போற, அப்படி அந்த பூஜை பண்ணனா இந்த பொண்ணுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க முடியும், பிழைக்க வைக்க முடியும், என்ன தயாரா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோவும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. இப்போ ஹீரோவும் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு அங்க இந்த குருமா அந்த ஒரு பொண்ணை அந்த தீப்பந்தத்துக்கு நடுவுல உட்கார வச்சிருக்காங்க, ஐ மீன் படுக்க வச்சிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு மேலேயும் வந்து ஹீரோவை உட்கார சொல்றாங்க. இங்க பாடுறா பையா, இது ரொம்ப முக்கியமான டெஸ்ட், இதுல உனக்கு என்ன வேணாலும் ஆபத்து வரலாம், கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துன்னு வையன், உன் உசுரே கூட உன்னை விட்டு போயிடும், நான் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற வரைக்கும் உன்னை யாரு எந்த விதத்துல வந்து டைவர்ட் பண்ணாலும் அசராம இருக்கணும், என்ன ஓகேவான்னு கேட்க, அதுக்கும் ஹீரோ ஓகேன்னு சொல்றாரு. இப்ப அந்த பூஜையையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அந்த குருமா அங்க இருந்து கிளம்ப, இப்போ ஹீரோவும் அங்க மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் சொல்லிக்கிட்டே இருக்க அங்க கீழே பிணமா இருக்கிற பொண்ணு திடீர்னு அங்க முன்னாடி உசுரோட வந்து நிக்கிறாங்க. இத பாக்குற ஹீரோ அரண்டு போறாரு. நீ எப்படி அங்க உசுரோட வந்த, உன் உடம்புதான் எனக்கு கீழே இருக்கே அப்படின்ற மாதிரியும் கேட்க, அவங்களுமே ஹீரோவை டைவர்ட் பண்ற விதமா பேசுறாங்க. இப்ப நீ குருமான்னு சொல்லி ஒருத்தவங்களை தேடி வந்திருக்கியே, அவங்க ஒரிஜினலான குருமாவே இல்ல, நான் தான் குருமா, நீ என்ன நம்பி வா, நீ கேட்கிற அந்த தந்திரங்களை நான் சொல்லி கொடுக்குறேன்ற மாதிரியும் அவங்க கூப்பிடுறாங்க. ஆனா அதுக்கு இந்த ஹீரோ ஸ்ரீதர் அசர்ற மாதிரி தெரியலங்க. இல்ல நான் நம்ப மாட்டேன், இந்த மந்திரத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்ற மாதிரியும் சொல்ல, ஆனா அப்ப அவங்க திடீர்னு தன்னுடைய உருவத்தை மாத்தி காமிக்கிறாங்க. அங்க ஒரு அமானுஷமான உருவத்திலேயே அவங்க மாறுறாங்க. அதை பாக்குற ஹீரோக்கு ஒரு மாதிரி பீதி ஆயிடுதுங்க. ஐயோ பேயின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து ஓடுறாரு. அந்த குருமா என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன நடந்த அந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது, மந்திரத்தை நிப்பாட்டக்கூடாது. இப்ப இது ரெண்டுமே ஹீரோ பண்ணதுனால அந்த பேயும் ஹீரோவை வந்து அடிக்குதுங்க. இப்ப ஹீரோ அப்படியே கண்முழிச்சு பார்த்தா இந்த குருமா முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட முன்னவே சொன்னல, நீ இந்த விஷயத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்ட்டு, சோ நீ உன்னோட ஊருக்கு கிளம்பு, இதுக்கு மேல இங்க இருக்காதுன்ற மாதிரியும் சொல்ல, இல்ல குருமா நான் ஓரளவுக்கு அதை பண்ணிட்டேன், லைட்டா பயந்துட்டேன், அதான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன், இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அதை ஃபாலோ பண்ணி காமிப்பேன்ற மாதிரி சொல்ல, டேய் பைத்தியக்காரா, உன்னை முதல்ல நான் அந்த மரத்தாண்டையும் அந்த பூஜையும் பண்ணவே வைக்கலடா, இது
வரைக்கும் நீ அப்படி பண்ண மாதிரி நடந்தது எல்லாமே நான் உனக்கு செட் பண்ண இலூஷன் தான். உண்மையிலே நம்ம எங்க தெரியுமா உட்காந்துட்டு இருக்கோம், ஓப்பனிங் சீன்ல காமிச்ச அந்த ஆலமரம் இருக்கு பாத்தீங்களா, அதுல உட்காந்து தான் நம்ம ஹீரோவோட மைண்டை இலூஷன் மூலயமா இப்போ இவரை இப்படி செய்ய வச்சிருப்பாங்க. இலூஷன்லயே உனக்கு டெஸ்ட் வச்சேன்டா, நீ அதுலயே ஃபெயில் ஆயிட்ட, ஆரம்பத்திலேயே ஃபெயில் ஆனதுனால உன்னெல்லாம் என்னோட ஸ்டூடெண்டா சேர்த்துக்க முடியாது, இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் தனக்கு நடந்தது. எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயமா இருந்ததுன்ற மாதிரியும் அங்க இந்த ஸ்ரீதர் தன்னோட கதையை சொல்லி முடிக்க, ஆனா அந்த கதையில இன்னொரு ட்விஸ்ட் இருக்குங்க. அதை கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்றேன். இப்போ அதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை அங்க கோபாலு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மூணாவதா இருப்பாரு பாத்தீங்களா, அவரு தான் படத்துடைய தேர்ட் ஹீரோ. அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, உங்க 2 பேரோட வாழ்க்கை எப்படி ஒரு பொண்ணால மாறுச்சோ என்னோட வாழ்க்கையும் ஒரு பொண்ணால தான் மாறுச்சு, அதுவும் கல்யாணம் ஆன ஒரு பொண்ணால அப்படின்ற மாதிரி அந்த கதைக்குள்ள போக அங்க ஒரு வயசான ஒரு தாத்தாவை காமிக்கிறாங்க. அந்த தாத்தா இந்த புதையலுக்கும் இந்த சிலை கடத்தல் மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அப்படி அவர் ரொம்ப நாளாவே ஒரு கிருஷ்ணசாமியோடைய சிலைய எப்படின்னா தன்வசம் ஆக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. ஆனா அந்த கிருஷ்ணசாமியோடைய சிலை இப்போ அந்த ஊருக்குள்ள இருக்கிற சித்ரா அப்படின்ற ஒரு லேடி கிட்ட தாங்க இருக்கு. அந்த சித்ரா லேடியோடைய வீட்டுக்கு யாராலையுமே நுழைய முடியாதான். ஏன்னா 2 விஷயம். ஒன்னு, அங்க நிறைய செக்யூரிட்டி எல்லாம் இருப்பாங்க. 2வது, அந்த சித்ரா லேடியோடைய வீட்டுல பேய் இருக்கிறதா நம்பப்படுது. இப்ப கூட அந்த வீட்டுல இருக்கிற சிலையை எடுக்க சொல்லி அந்த தாத்தா தன்னுடைய ஒரு அடியாள் கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிருப்பாரு. அந்த அடியாலும் அந்த சித்ராவோட வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி சேர்ந்து அந்த சிலையை திருடலான்னு போகும்போதோ திடீர்னு மர்மமான முறையில போய் சேர்ந்துருவாரு. அதனால அந்த சிலையை எடுக்க முடியாம போயிருக்கோங்க. இப்பதான் அந்த தாத்தா அந்த எடுக்கிற வேலையை இன்னொருத்தர் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அந்த இன்னொருத்தர் யாருன்னா அதுதான் நம்ம படத்துடைய 3வது ஹீரோவான கோபாலு. கோபாலை பத்தி சொல்லணும்னா ஒரு பிளே பாய்ங்க. அப்படி அவருக்கு மயங்காத பொண்ணு இல்லனே சொல்லலாம். ரொம்ப ஜாலியான ஒரு திருடனா தான் அவர் அந்த ஊர்ல வாழ்வாரு. இப்ப அவரை கூப்பிட்டோம் இந்த தாத்தா இந்த சித்ராவுடைய வீட்டு கதையை பத்தி சொல்லிட்டு, அங்க இருக்கிற கிருஷ்ண சிலைய நீ எப்படின்னா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும், அதோடைய மதிப்பு 80 லட்சம், அதை நம்ம சரி பங்கா பிரிச்சுக்கலான்ற மாதிரியும் ஒரு பிளான சொல்றாரு. அந்த சிலை அந்த சித்ரா வீட்டுல எங்க இருக்குன்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போதோ அவ வீட்டு வாசல்லையே ஒரு கிருஷ்ணன் சிலை இருக்கும். ஆனா அது ஒரிஜினல் இல்ல. 2nd ஃப்ளோர்ல அந்த சித்ரா ரூம் பக்கத்துல ஒரு லாக்கர்ல தான் அந்த ஒரிஜினலான சிலை இருக்கு. அதை தான் நீ அங்க இருந்து மீட்கணும்ன்ற மாதிரியும் சொல்ல, அதுக்கும் இப்போ ஹீரோ ஒத்துக்கிறாரு. இப்ப எந்த வேஷத்துல அந்த வீட்டுக்கு போயிட்டு எப்படி அந்த சிலையை தூக்கிட்டு வரணும் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு இப்ப அந்த வீட்டுக்கும் வராரு. ஆமாங்க, அவர் ஒரு பிச்சைக்காரர் வேஷத்துல தான் அந்த வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டுல அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பூஜை நடந்துகிட்டு இருக்குங்க. கிருஷ்ணனுக்கு தான் அந்த பூஜை நடக்குது. அப்படி அந்த பூஜை பண்றது நம்ம ஹீரோயின் சித்ரா தாங்க. பாக்குறதுக்கே அப்படி தெய்வீகமா இருப்பாங்க. ஆக்சுவலி சித்ராக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே திருமணமாகி ஒரு கணவர் ஒரு பொண்ணோட வாழ்ந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு நடந்த ஒரு விபரீதத்தால தன் கணவரையும் பொண்ணையும் அவங்க இழந்து இப்போ ஒரு விதவையா தான் அங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி விதவையா பல வருஷங்கள் அவங்க வாழ்வாங்க. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அங்க நம்ம ஹீரோ ஒரு பிச்சைக்காரர் மாதிரி அந்த பூஜை நடக்கிற இடத்துலயே வந்து உட்காந்துட்டு இருக்காருங்க. அந்த பூஜை ராத்திரியே முடிஞ்சாலும் பகல் வரைக்குமே அந்த இடத்த விட்டு போகாம உட்காந்து கடவுளையே அவர் வேண்டிக்கிட்டு இருக்க, அங்கேயுமே ஒரு பூசாரி பாக்குறாரு. ஏன் தம்பி இங்கேயே உட்காந்துட்டு இருக்க, கடவுள் மேல அவ்வளவு பக்தியான்னு கேட்க, ஐயா நான் ரொம்ப நல்லா படிச்சவன் ஐயா, அதுவும் ஒரு உயர் சமுதாயத்தை சேர்ந்தவன், எல்லாம் இருந்தும் எல்லாம் தெரிஞ்சோம் கடைசியில இந்த நிலைமைக்கு வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் ஐயா, அதான் கடவுள்கிட்ட அந்த பிரச்சனையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கின்ற மாதிரியா அவர் சொல்ல, ஐயோ எவ்வளவு நல்ல தம்பிக்கு இப்படி ஒரு நிலைமையா, நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒரு நல்ல வீட்டுக்கு தான் வந்திருக்க, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கருணை உள்ளத்தோட இருப்பாங்க, இங்க ஒரு கணக்கு பிள்ளை இருக்காரு, அவர்கிட்ட உன்னை கொண்டு போய் விடுறேன், இங்க எதனா வேலை இருந்தா போட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இப்ப அந்த கணக்கு பிள்ளை கிட்டையும் ஹீரோவை கொண்டு வந்து விட, ஹீரோவும் அங்க அப்படியே உடஞ்சி உட்காந்து எதனா வேலை இருந்தா கொடுங்கய்யா, அட்லீஸ்ட் சோறு இருந்தா வாச்சு கொடுங்கய்யா, சாப்பிட்டே ரொம்ப நாளாச்சையா அப்படின்ற மாதிரியும் ரொம்ப கெஞ்சி கேக்குறாருங்க. இப்போ ஹீரோ மேலையும் பரிதாபப்பட்டு அந்த கணக்கு புள்ள அங்க சோறு போடுறாருங்க. அது ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கு. அவ்வளவு டிஷ்ஷஸ் அங்க வச்சிருக்காங்க. ஹீரோவுமே எவ்வளவு டிஷ்ஷஸ் எனக்கா, என்னையா எவ்வளவு பிரம்மாண்டமா சாப்பாடு போடுறீங்கன்னு சொல்லி அங்க அப்படியே அடிச்சு பிடிச்சு சாப்பிட, ஆனா திடீர்னு பாதிலேயே அவர் இழந்துக்கிறாரு. ஐயா நீங்க எனக்கு கருணையோட சாப்பாடு போட்டதெல்லாம் போதும் ஐயா, ஆனா இது முழுசா சாப்பிடறதுக்கு எனக்கு மனசு இல்லையா, நான் கிளம்புறேன்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே மேல ஜன்னல்ல இருந்து நம்ம ஹீரோயின் சித்ரா பாக்குறாங்க. இப்ப அவங்களும் கீழே வந்து எதுக்காக முழுசா சாப்பிடாம போறீங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ, என்னால சாப்பிட முடியலமா, நான் ரொம்ப நல்லா படிச்சவமா, நல்ல வேலை பார்த்து சம்பாரிச்சு சாப்பிடுறவமா, இப்படி ஓசியில என்னால இதை எடுத்துக்க முடியலமா, இப்படி எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் வேலை பார்க்கணும்னு மனசு தோணுது, ஆனா சாப்பாடு போடுறவங்க கிட்ட வேலை கேட்டா அது அசிங்கமாவும் இருக்குமே, என்ன பண்றதுன்ற மாதிரியும் அவர் புலம்ப, சித்ராவும் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்கும் போதோ மேல் படிப்பெல்லாம் படிச்சிருக்குன்ற மாதிரியும் அவர் டிகிரி முடிச்சதை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு மந்திரங்கள்லாம் தெரியும், 2-3 லாங்குவேஜ்ல பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதுக்கு இந்த நிலைமைக்கு வந்தீங்கன்னு கேட்கும் போதோ, நான் ஒரு ஆபீஸ்ல கணக்கு எழுதுற வேலை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு உயர் அதிகாரிகளா இருந்தவங்க ரொம்ப மோசடி பண்ணாங்க, அதை நான் வெளியே கொண்டு வந்தேன், ஆனா திடீர்னு அவங்க என் மேல பழிய போட்டு
என்ன ஒரு ஜெயில தூக்கி போட்டுட்டாங்கம்மா. அதுல நான் படிச்ச படிப்பு எல்லாமே போய் இந்த நிலைமைக்கு வந்துட்டமா. ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னால வாழ முடியல. அதான் இப்ப பிச்சை எடுத்துட்டு இருக்குன்ற மாதிரி கண்ணீர் மல்க சொல்றாரு. அங்க சித்ராவும் எமோஷனல் ஆகி, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, எங்க வீட்டுக்கு இந்த கணக்கு பிள்ளைக்கு அசிஸ்டண்டா இருக்கிற இன்னொரு கணக்கு புள்ள தேவைப்படுறான். அந்த ரோலுக்கு வேணா உன்னை எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீ இங்கதான் இருக்க போறன்னு சொல்ல அங்க ஹீரோக்கும் பெரிய சந்தோஷங்க. அப்படி தனக்கு அந்த வீட்டுல வேலை கிடைச்ச விஷயத்தையும் அவர் அனுப்பின அந்த தாத்தா கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க சொன்னபடியே அந்த பொருளை தூக்கிட்டு வந்துடுறன்ற மாதிரியும் சொல்லிட்டு அங்க சிரிக்கிறாரு. அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம ஹீரோ அங்க லுக்கையே மாத்துறாருங்க. ரொம்ப ஷேவ்லாம் பண்ணி ரொம்ப அழகா மாறுறாரு. அங்க வெளியில அந்த கிருஷ்ணன் சிலை இருக்கும் பாத்தீங்களா, அந்த சிலைக்கு பூஜை பண்றது, அதுக்கு மந்திரங்கள் ஓதுறது, அதுக்கப்புறம் அந்த கணக்கு பிள்ளைக்கு அசிஸ்டண்டா இருந்து கணக்கு எழுதுறது, கூட்டுறது, பெருக்கிறதுன்னு சொல்லி எல்லா வேலைகளையும் பாக்குறாரு. வயிறு நிறைய சாப்பிடுறாரு. அப்படி ஒவ்வொரு வேலையையும் அங்க சித்ராவும் கவனிச்சுக்கிட்டு இருக்க, அதுவும் ஹீரோ பாக்கிறதுக்கு கொஞ்சம் அழகா வேற இருக்கிறதுனால இவங்களும் விதவையா இருப்பாங்கல்ல, இவங்களுக்குள்ளயும் ஒரு ஆசை வருது. ஏன்னா இவ்வளவு நாட்கள்ல கணவர் இல்லாம அவங்க இருந்திருப்பாங்க. இப்போ இவ்வளவு அழகான பையன் நம்ம வீட்லயே தங்கறத பார்த்து அவங்க ரசிக்கிறாங்க. இதையும் ஒரு கடத்துல ஹீரோ கவனிக்க, ஆல்ரெடி அவர் பிளே பாய்னு சொல்லிருப்பான் பாத்தீங்களா, ஒரு நாள் சித்ரா தன்னுடைய ரூமுக்கு வேலை சொல்றதுக்காக வருவாங்க. இவர் வேணுமுன்னே தன்னுடைய சட்டையை கழட்டிட்டு அங்க உட்காந்து இருக்கிற மாதிரி அங்க காமிக்கிறாங்க. சித்ராவும் அதை பாக்குறாங்க. அவங்களுக்கு உள்ள ஒரு மாதிரி ஆகுதுங்க. சித்ராவை பார்த்ததும் இவரும் டவல் எடுத்து போத்திக்கிட்டு, ஐயோ மேடம், நீங்க வந்தது தெரியாம இப்படி உட்காந்துட்டு இருந்தேன், சொல்லுங்க மேடம் என்ன பிரச்சனைன்னு கேட்க, ஒன்னும் இல்ல, உனக்கு இந்த மாதிரி புத்தகம் படிக்கலாம் பிடிக்குமான்னு கேட்க, ஹீரோவும் பிடிக்கும்னு சொல்றாரு. எங்களோட வீடு இருக்குல்ல, அதுல செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு லைப்ரரி இருக்கு, எங்க அப்பாவுடைய லைப்ரரி. உனக்கு டைம் கிடைச்சா அந்த லைப்ரரி பக்கம் வா, உனக்கு புத்தகம் எடுத்து கொடுக்குறேன், நல்லா படி, எனக்கும் அப்பப்ப கதை சொல்லுன்ற மாதிரி அங்க சித்ரா சொல்ல, ஹீரோவோ கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அந்த வீட்டுக்குள்ள நுழையவும் இடம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாருங்க. அடுத்த நாளுமே வழக்க போல நம்ம ஹீரோயின் முன்னாடி சட்டை இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியும், அதையும் ஒரு ஜன்னல்ல இருந்து ஒரு ஏக்கத்தோட ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும், இப்போ அவங்களும் கீழே வராங்க. கீழே வந்ததும் ஹீரோ வேணுமுன்னே அந்த டவல் எல்லாம் போத்திக்கிற மாதிரியும், ஜெயில இருக்கும் போது அப்பப்போ இப்படி வேலை செஞ்சு பழகிட்டேன், அப்பா நினைச்சுக்காதீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹீரோயினுமே இதுக்கப்புறம் என்ன மேடம்னு சொல்லிலாம் கூப்பிடாத, சித்ரான்னு சொல்லி என் பேரை சொல்லியே கூப்பிடு அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்லிட்டு போக, ஆஹா சிலைய தேடி வந்தா இங்க வேற ஒரு விஷயமும் நம்மளுக்கு கிடைக்கும் போல இருக்குன்ற மாதிரியும் ஹீரோ அங்க வெக்கப்படுறாரு. இப்ப மறுபடியும் ஹீரோ ராத்திரி அங்க பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுல பாட்டெல்லாம் பாடுறாரா, அதை பார்த்தும் அங்க ஹீரோயின் இன்னும் பிடிச்சு போகுது. ஹீரோயினுக்கு மறுபடியும் பூ போட்ட வச்சுக்கணும், செயின் போட்டுக்கணும், கலர் புடவையெல்லாம் கட்டிக்கணும், புதுசா ஒரு வாழ்க்கைய வாழணும்ன்ற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்குங்க. அதெல்லாம் இருக்கிற மாதிரி அங்க காமிக்க, ஒரு நாள் நம்ம ஹீரோ அந்த கணக்கு பிள்ளையோட உட்காந்து கணக்கு போட்டுட்டு இருக்கும் போதோ இன்னொரு வேலைக்காரங்க வந்து மேடம் கூப்பிடுறாங்கன்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. இப்ப அந்த கணக்கு பிள்ளையோட ஹீரோவும் அப்படியே அந்த வீட்டுடைய செகண்ட் ஃப்ளோருக்கு வர, சித்ராவும் வெளியே வந்துட்டு, கணக்கு பிள்ளை நீங்க என்ன வந்திருக்கீங்க, நான் கூப்பிட்டது இந்த கோபால தான், எங்க அப்பாவுடைய லைப்ரரியில அவனுக்கு புத்தகம் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி தான் கூப்பிட்டேன், நீங்க போங்க நாங்க பேசிக்கிறோன்ற மாதிரியும் அவரை அனுப்ப, கணக்கு பிள்ளைக்கு இதெல்லாம் ரொம்ப தப்பா படுதுங்க. இப்போ ஹீரோவையும் கூப்பிட்டு அந்த லைப்ரரிக்குள்ள அவங்க போறாங்க. அங்க நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குங்க. அதை எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாங்க. நீ எப்போ இந்த லைப்ரரிக்கு வந்தாலும் நீ படிக்கிற புத்தகத்தை எனக்கும் வாசிச்சு காமிக்கணும்ன்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. ராத்திரியில கூட வந்து படிக்கலாமான்னு கேட்க, இல்ல ராத்திரி 6 மணிக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள யாரும் நுழைய மாட்டாங்க, முக்கியமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை தாண்டி வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் சொல்ல, ஏன்னு கேட்கும் போதோ இங்க பேய் இருக்குன்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரியும் அவங்க சிரிக்கிறாங்க. என்னங்க வேலைக்காரங்களா இருக்காங்க, அப்போ உங்களுக்கு பாதுகாப்பே இருக்காதா, இப்படிதான் பேய நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம். நம்ம ஹீரோயின் பக்கத்துலயும் ஹீரோ வர, அப்போ ஹீரோயினை தெரியாம அவர் இடிச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு அங்க ஒரு மாதிரி ஆகுதுங்க. ஆனா அதை வெளிப்படுத்த முடியாம அங்க தவிச்சு நிக்கிறாங்க. ஆனா ஹீரோ வேண்முனே தாங்க வந்து நின்று இருப்பாரு. அவரு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வெளியே வர, இதை எல்லாத்தையும் வெளியே இருந்த அந்த கணக்கு பிள்ளையும் பாக்குறாரு. அவரும் இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டணும்னு நினைக்கிறாரு. ஆனா தடுக்க முடியல. இப்ப மறுபடியும் நாட்கள் மேல செல்லுதுங்க. அப்படி போக போக ஹீரோயின் நம்ம ஹீரோவோட நிறைய நெருங்கி பழகிற மாதிரியும் அவர்கிட்ட இந்த கதைகள் கேட்கற மாதிரியும் அங்க காமிக்க, அப்படி ஒரு நாள் தான் இந்த கணக்கு புள்ள கிட்ட ஹீரோயின் ஒரு வேலை கொடுக்குறாங்க. நம்மளோட அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் ஆகாம இருக்கு, பக்கத்து ஊருக்கு போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்துருங்க, இன்னைக்கு ராத்திரியே போங்கன்னு சொல்ல, அந்த கணக்கு பிள்ளையும் யோசிக்கிறாரு. ராத்திரி உங்களை தனியா விட்டுட்டு எப்படி போறதுன்ற மாதிரி கேட்க, அதான் எவ்வளவு வேலைக்காரங்க இருக்காங்க, புதுசா சேர்ந்த அந்த கோபால் வேற இருக்கான்ல, நீங்க தைரியமா போயிட்டு வாங்கன்னு சொல்ல, இப்ப அந்த கணக்கு புள்ளியும் கீழே கோபால் கிட்ட வந்து, அம்மாவை பாத்துக்கோடா, வீட்டுக்குள்ள எல்லாம் போறாத, எதுவா இருந்தாலும் இங்க இருந்தே பாத்துக்கோ சரியா, நான் நாளைக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போக, இப்ப ஹீரோவும் சிரிக்கிறாரு. நம்ம பிளானை இன்னைக்கு ராத்திரி நிறைவேற்றினா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்படி அந்த ராத்திரி பயங்கரமா இடி இடிச்சிட்டு இருக்குங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே ஒரு கத்தியை எடுக்கிறாரு, தன்னோட கால்லையும் சுத்திக்கிறாரு. இப்போ அவரு படிக்கிற அந்த லைப்ரரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள ஒரு புக்கு வைக்கிற மாதிரி இப்ப ஹீரோயினுடைய அந்த பங்களாக்குள்ளேயும் நுழைய, அப்படி செகண்ட் ஃப்ளோருக்கும் வராரு. அந்த புத்தகத்தையும் அங்க வச்சுக்கிட்டு இருக்க, அந்த சத்தம் கேட்டதும் ஹீரோயினும் அங்க வராங்க. ஹீரோயின் வந்ததும் ஹீரோக்கு ஒரு சிரிப்பு, புத்தகம் வைக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன்ற மாதிரியும் சொல்ல, இந்த டைமுக்கு எதுக்கு இங்க வந்தீங்க, இந்த டைமுக்கு இந்த பேலஸ் உள்ள யாருமே நுழைய மாட்டாங்க, வேலைக்காரங்க கூட இங்க ஏதோ அமானுஷம் இருக்குன்னு போயிடுவாங்க, நீங்க இருக்கீங்களே, நீங்க இருக்கிற தைரியத்துல தான் வந்தேன், உங்களை
உங்களால இருக்கும் போதோ என்னால இருக்க முடியாதான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நல்லாதான் பேசுறீங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல இப்ப ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, நான் வேலையை விட்டு போலான்னு இருக்கேன்ற மாதிரியும் சொல்றாரு. ஏன்னு கேட்டதுக்கு அது நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேங்க, எனக்கு ராத்திரி ஒரு தப்பான கனவு வந்துருச்சுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல என்ன கனவுங்கன்ற மாதிரி ஹீரோயின் இன்னும் பக்கத்துல வர ஐயோ அது சொன்னா ரொம்ப தப்பா இருக்குங்க, நீங்க தான் என்ன பாத்துக்கிறீங்க, என்ன வேலை கொடுத்த முதலாளியே இப்படி நினைக்கிறதுலாம் ரொம்ப பாவங்கன்னு சொல்ல அந்த கனவு என்னன்னு சொல்லுங்க, அது தப்பா இல்லையான்னு நான் சொல்றேன்ற மாதிரி ஹீரோயின் மறுபடியும் சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களோட ஒன்னா வாழ்ற மாதிரி கனவு கண்டுட்டேங்க அப்படின்ற மாதிரி சொன்னவரும் ஹீரோயின் அது ஒன்றும் தப்பு இல்லையன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு அங்க ஒரு மாதிரி ஆகுது. அங்க இடி இடிச்சதும் இப்ப இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல வராங்க. அந்த இடத்துல அவங்க காதலியும் வெளிப்படுத்திக்கிட்டு கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினையும் தூக்கிக்கிட்டு அவங்களுடைய ரூமுக்கு ஹீரோ போற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. அங்கதாங்க மிகப்பெரிய ட்விஸ்ட் தெரியுது. அப்படி ஹீரோயினோட நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய ரூமுக்கும் வர அப்படி அவங்களோட பெட்ல உக்காரலான்னு வராரு. அப்போ திடீர்னு அங்க ஒரு சின்ன பொண்ணு வந்து நிக்கிறாங்க. ஏ சாக்ஷி, இப்ப எதுக்கு இங்க வந்த, அம்மாக்கு இன்னொரு வாழ்க்கை அமையறது உனக்கு பிடிக்கலையான்னு அங்க ஹீரோயின் கேட்க ஹீரோவும் அப்படியே பாக்குறாரு. யார் இந்த பொண்ணு பவுடர் அதிகமா போட்டுங்கிறா, யாருங்க இந்த பொண்ணு அப்படின்னு கேட்க இவன் என் பொண்ணுங்க. எது உங்க பொண்ணா, என்னங்க சொல்றீங்க, உங்க கணவர் ஒரு விபத்துல போயிட்டாரு, கூட உங்க பொண்ணும் இல்ல, தனிமையில தான் இருக்கீங்கன்னு சொன்னீங்க, பொண்ணு இருக்காங்க. அதான் சொன்னனே இந்த வீட்டுல ஒரு அமானுஷ்யம் இருக்குன்ட்டு, என் கணவர் எனக்கு நிறைய கொடுமைகள் கொடுத்தாரு, என் கணவர் கிட்ட இருந்து என் பொண்ணு தான் என்ன காப்பாத்தினா, அதுல அவளும் என்னை விட்டு ஒரு கடத்துல போயிட்டா, என்னதான் என்னை விட்டு போயிருந்தாலும் எனக்கு வர ஆபத்துக்களை அவ தடுத்து நிப்பாட்டுவா. இப்போ நீங்க என்கிட்ட வந்த உடனே நீங்களும் எனக்கு வர ஆபத்துன்னு நினைச்சு உங்களையும் ஏதோ பண்ண வந்துட்டா. சாக்ஷி அங்கிள் ரொம்ப நல்லவர், இவர் தான் வருங்கால அப்பா, ஒரு வணக்கம் வச்சுக்கோன்னு சொல்ல ஆனா அவங்க தப்புன்னு நம்ம ஹீரோவை அடிக்கிறாங்க. அப்படி ஹீரோவோட காலில் அந்த கத்தியை கொண்டு வந்ததையும் காமிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ உண்மையாலேயே ஒரு திருடன் அப்படின்ற மாதிரியும் அங்க ஹீரோயினுக்கு புரியுது. இப்படிப்பட்டவனையாமா நீ நம்புற, அதுக்குதாமா உனக்கு நான் காவலுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அங்க நம்ம ஹீரோவை போட்டு பொல பொலன்னு பொழகிறாங்க அந்த சாக்ஷி. ஒரு இடத்துல ஹீரோவை அந்த மொட்டை மாடியில இருந்து கீழே தள்ளிவிட அதுல தாங்க இந்த உலகத்தை விட்டே நம்ம கோபாலு போறாரு. வெயிட் அ மினிட், என்ன சொல்லிட்டு இருக்க, உலகத்தை விட்டே போயிட்டாரா, அப்ப எப்படி அந்த 3 பேரோட டிஸ்கஷன் எப்படி இந்த கதையெல்லாம் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் பெரிய ட்விஸ்ட்னு சொன்னேன். ஆக்சுவலி அங்க இருக்கிற 3 பேருமே இப்போ உசுரோட இல்ல. ஓப்பனிங்ல சொன்ன இருக்காரு பாத்தீங்களா, அந்த நதியில கூட இறங்கியிருப்பாரு, அவருக்கு ஆக்சுவலி அந்த நதியில இறங்கும் போதே உசுறு பிரிஞ்சிருக்கோங்க, அவரும் இப்போ உசுரோட இல்ல. தான் எப்படி போய் சேர்ந்தன்ற விஷயத்த தான் அங்க சொல்லுவாரு. ரெண்டாவது நம்ம ஸ்ரீதர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு அந்த மாந்திரிகம் தப்பா பண்ணி அங்க ஃபெயிலியர் ஆகி அதுலயே அவரு போய் சேர்ந்திருப்பாரு. அண்ட் அட்லாஸ்ட் மூணாவதான இந்த கோபாலு சாஷி கிட்ட அடி வாங்கி உலகத்தை விட்டே போயிருப்பாரு. அப்படி இவங்க 3 பேரும் அங்க சந்திச்சுக்கிட்டு தாங்கள் எப்படி தங்களுக்கு ஏற்பட்ட ஆசையினால அதுவும் பேராசையினால இந்த உலகத்தை விட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல பாவம் யாருன்னா சீனிவாசன் தாங்க. ஏன்னா அவர் ஆசைப்பட்டதுனால போல தான் பொண்டாட்டி ஆசைப்பட்டதுனால போயிருப்பாரு. ஸோ இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது எப்படி இருந்தது அப்படின்ற எல்லாத்தையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.